ஏண்டா கிட்டுமணி, நீ ஏதோ 8 கண்டிஷன் சொன்னீங்க. என்ன 8 கண்டிஷன் சொல்லு, ஒன்னு என்ன கேக்குறேன். கண்டிஷன் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான மணல் கயிறு. இந்த படத்தில் வந்துட்டு எஸ்வி சேகர் சார் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறமா விசு சார், அதுக்கப்புறம் மனோகரம்மா ஆச்சு, அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே எல்லாரோட பாடி லாங்குவேஜ் தான். எல்லாருக்குமே சூப்பராக கிராஃப்ட் பண்ணியிருப்பார் விசு சார். எஸ்வி சேகர் 8 கண்டிஷன் போட்டிருப்பார். அதில் ஒரு கண்டிஷனில் கூட மீட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு பார்த்துருக்க பொண்ணு இவர் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிவிடுவார். ஸோ இதில் ஒரு கண்டிஷனாக ரிவீல் ஆகிட்டே வரும். ரிவீல் ஆகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சு அப்புறம் சேர்றது தான் கதை. இதில் எதனால் அவர் அது மாதிரி பண்ணியிருப்பார் விசு சார், 1000 சொல்லி போய் சொன்னாலும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ப்பா அப்படின்றத பார்த்தா, அவருக்கு ஒரு ஃபியான்ஸே இருக்கும். இவங்களும் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் பாஸ்ட் லைஃப்பில் போட்டிருப்பாங்க. அவங்க அப்போது இருந்துட்டு இறந்துடுவாங்க. ஸோ அதிலேருந்து இவர் சுற்றி இருக்கோம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு போய் சொல்லியாச்சும், ஏதாவது ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணியாச்சும் அவங்களுக்கு நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறது தான் அதோட கான்செப்டை. அதை அவர் ஃபாலோ பண்ணுவார். ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலுமே எந்த டைம் பார்த்தாலுமே ஆல் டைம் ஃபேவரட் தான். நான் இப்போ இந்த வீடியோ போடுறப்போ கூட நான் அந்த படம் பார்த்துட்டு தான் நான் அந்த வீடியோவே இது பண்ணேன். ஏன்னா அந்த நேம் எடுக்கும் போதே எனக்கு அது சும்மா நம்ம ஒரு சீன் பார்க்கலான்னு ஆரம்பித்தது, அப்படியே அடுத்த சீன் நான் முழு படமே பார்த்துட்டேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சீன் பிடிக்குன்றதை சொல்லுங்கள். அப்புறம் என்ன மாதிரியே பழைய மூவி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.